ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாபலட் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக ரயில்வே மருத்துவமனையில் ஒரு மாபெரும் வேலைவாய்ப்புக்கான புதிய நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பர்மனெண்ட் கவர்மெண்ட் ஜாப் தான், டெம்பரவரியோ கான்ட்ராக்டெல்லாம் கிடையவே கிடையாது. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் முழுமையான தகவலை உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் 10th 12th டிப்ளமோ மற்றும் கிராஜுவேட் வரைக்கும் படிச்சிருக்கவங்க இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். மொத்தம் பார்த்திங்கன்னா 20 விதமான பதவிகள், நீங்கள் எதிர்பார்த்த எல்லா வேலைவாய்ப்புகளும் அறிவிச்சிருக்காங்க. மொத்தம் 1376 காலியிடங்கள் இருக்கிறதா அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் முழுக்க பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்லைன் மூலிமா மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். தபால் மூலிமா, கொரியர் மூலிமாலாம் நீங்கள் அனுப்ப முடியாது. இந்த வேலைவாய்ப்புகளுக்கான ஆரம்ப சம்பளம் 19,900 44,900 வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி. அதிகபட்சமாக அப்படின்னா 1,50,000 ரூபா வரைக்கும் வரும். இப்போ உங்களுக்கு கொடுக்குற நீங்கள் போய் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி ஒவ்வொரு வேலைவாய்ப்புக்கும் ஒவ்வொரு சம்பளம் கொடுப்பாங்க. அதில் ஆரம்பம்ங்கிறது 19,900 44,900 வரைக்குங்கிறதே ஸ்டார்டிங் சேலரி தான். இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி 16 செப்டம்பர் 2024 நீங்கள் அப்ளை பண்ணணும். முழுசாக ஒரு மாதம் டைம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணால் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நாளைக்கு இந்த சான்ஸ் எப்போ கிடைக்குன்னு தெரியாது, மிஸ் பண்ணிடுவீங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா டிஸ்ட்ரிக்ட் கேண்டிடேட்ஸுமே அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்தந்த மாவட்டங்கிற எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. ஸோ அப்ளை பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலான்னு போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம ஜாபலட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர அனைத்து வேலைவாய்ப்புகளையும் உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்குமே அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் முழு தகவல் என்னங்கிறத பார்க்கலாம். மக்களே, பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம். மறக்காமல் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். இது எது மூலிமா ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு மூலிமா உங்களுக்கு பாராமெடிக்கலில் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. நம்ம ரயில்வேஸ்க்கான வேலைவாய்ப்பு எப்போ இருந்து ஆன்லைனில் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னையிலேருந்து தான். அதாவது 17 ஆகஸ்ட் 2024 அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி இதுக்கான லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16/9/2024 வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா உங்களுக்கு லிங்க் க்ளோஸ் ஆயிரும், உங்களால் அப்ளை பண்ண முடியாது. ஏதாவது நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப தப்பு பண்ணிட்டீங்க, அதை எடிட் பண்ணுறதுக்கான விண்டோஸ் எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17 செப்டம்பர்லேருந்து 26 செப்டம்பர் வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 26ஆம் தேதிக்கு மேலே உங்களால் எடிட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு முன்னாடி ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எடிட் பண்ணிக்கோங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா 20 விதமான பதவிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டயட்டிஷியன், நர்சிங் சூப்பர்டென்ட், ஆடியாலஜிஸ்ட் அண்ட் ஸ்பீச் தெரபிஸ்ட், கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட், டென்டல் ஹைஜீனிஸ்ட், டயாலிசிஸ் டெக்னீஷியன், ஹெல்த் அண்ட் மலேரியா இன்ஸ்பெக்டர், லெபார்ட்டரி சூப்பர்டென்ட், பர்ஃபெக்ஷனிஸ்ட், ஃபிசியோதெரபிஸ்ட் கிரேட் 2, ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட், கேத் லெபார்ட்டரி டெக்னீஷியன், ஃபார்மாசிஸ்ட், ரேடியோகிராஃபர், ஸ்பீச் தெரபிஸ்ட், கார்டியாக் டெக்னீஷியன், ஆப்டோமெட்ரிஸ்ட், சிஜிசி டெக்னீஷியன், லெபார்ட்டரி அசிஸ்டன்ட் மற்றும் ஃபீல்டு ஒர்க்கர்னு மொத்தம் பார்த்திங்கன்னா 20 விதமான பதவிகளும் மொத்தம் பார்த்திங்கன்னா 1376 காலியிடங்கள் இருக்கிறதா அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புகளுக்கான சம்பளம் மற்றும் உங்களுக்கான இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேக்கன்சிஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சம்பளம் மற்றும் ஏஜ் என்னங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டயட்டிஷியனுக்கு 44,900 உங்களுக்கான சம்பளம். 18 முதல் 36 வயதினர் அப்ளை பண்ணலாம். இந்த ஏஜ் இல்லாமல் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனாக அறிவிச்சிருக்காங்க. அதை கீழே பார்க்கலாம். வேக்கன்சிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க. நர்சிங் சூப்பர்டென்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 44,900 சம்பளம். 20 முதல் 43 வயதினர் அப்ளை பண்ணலாம். 713 காலியிடங்கள் அறிவிச்சிருக்காங்க. ஆடியோலாஜிஸ்ட் அண்ட் ஸ்பீச் தெரபிஸ்ட் 35,400 சம்பளம். 21லேருந்து 33 வயதுக்குள்ள இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். 4 காலியிடங்கள் அறிவிச்சிருக்காங்க. கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் 35,400 சம்பளம். 18 முதல் 36 வயதினர் அப்ளை பண்ணலாம். 7 காலியிடங்கள் அறிவிச்சிருக்காங்க. டென்டல் ஹைஜீனிஸ்ட் 35,400 18 முதல் 36 வயதினர் அப்ளை பண்ணலாம். 3 காலியிடங்கள் அறிவிச்சிருக்காங்க. டயாலிசிஸ் டெக்னீஷியன் 35,400 20 முதல் 36 வயதினர் அப்ளை பண்ணலாம். 20 காலியிடங்கள் அறிவிச்சிருக்காங்க. ஹெல்த் அண்ட் மலேரியா இன்ஸ்பெக்டர் கிரேட் 3 35,400 சம்பளம். 18 முதல் 36 வயதினர் அப்ளை பண்ணலாம். 126 காலியிடங்கள் அறிவிச்சிருக்காங்க. அண்ட் தென் பார்த்திங்கன்னா லெபார்ட்டரி சூப்பர்டென்ட்டுக்கான வேலைவாய்ப்பு 35,400 சம்பளம். 18 முதல் 36 வயதினர் அப்ளை பண்ணலாம். 27 காலியிடங்கள்.
பர்ஃபெக்ஷனிஸ்ட் 35,400 ரூபாய் 21 முதல் 43 வயதினர் அப்ளை பண்ணலாம். 2 காலி இடங்கள் அறிவிச்சிருக்காங்க. ஃபிசியோதெரபிஸ்ட் கிரேட் 2 35,400 ரூபாய் சம்பளம் 18 முதல் 36 வயதினர் அப்ளை பண்ணலாம். 20 காலி இடங்கள் அறிவிச்சிருக்காங்க. ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் 35,400 ரூபாய் சம்பளம் 18 முதல் 36 வயதினர் அப்ளை பண்ணலாம். 2 காலி இடங்கள் அறிவிச்சிருக்காங்க. கேத் லெபார்டரி டெக்னீஷியன் 35,400 ரூபாய் சம்பளம் 18 முதல் 36 வயதினர் அப்ளை பண்ணிக்கலாம். 2 காலி இடங்கள் அறிவிச்சிருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஃபார்மாசிஸ்ட்டுக்கான வேலை வாய்ப்பு 29,200 ரூபாய் சம்பளம் 20 முதல் 38 வயதினர் அப்ளை பண்ணிக்கலாம். 246 காலி இடங்கள் அறிவிச்சிருக்காங்க. ரேடியோகிராஃபர் எக்ஸ்ரே டெக்னீஷியன் 29,500 ரூபாய் சம்பளம் 19 முதல் 36 வயதினர் அப்ளை பண்ணலாம். 64 காலி இடங்கள் அறிவிச்சிருக்காங்க. ஸ்பீச் தெரபிஸ்ட் 29,200 ரூபா உங்களுக்கான சம்பளம் 18 முதல் 36 வயதினர் அப்ளை பண்ணிக்கலாம். 1 காலி இடங்கள் அறிவிச்சிருக்காங்க. கார்டியாக் டெக்னீஷியன் 25,500 ரூபா சம்பளம் 18 முதல் 36 வயதினர் அப்ளை பண்ணிக்கலாம். 4 காலி இடங்கள் அறிவிச்சிருக்காங்க. ஆப்டோமெட்ரிஸ்ட் 25,500 ரூபா உங்களுக்கான சேலரி 18 முதல் 36 வயதினர் அப்ளை பண்ணலாம். 4 காலி இடங்கள் அறிவிச்சிருக்காங்க. இசிஜி டெக்னீஷியன் 25,500 ரூபா சம்பளம் 18 முதல் 36 வயதினர் அப்ளை பண்ணிக்கலாம். 13 காலி இடங்கள் அறிவிச்சிருக்காங்க. லெபார்டரி அசிஸ்டன்ட் கிரேட் 2க்கான வேலைவாய்ப்பு 21,700 ரூபா சம்பளம் 18 முதல் 36 வயதினர் அப்ளை பண்ணலாம். 94 காலி இடங்கள் அறிவிச்சிருக்காங்க. ஃபீல்டு ஒர்க்கர் 19,900 ரூபா உங்களுக்கான சம்பளம் 18 முதல் 33 வயதினர் அப்ளை பண்ணிக்கலாம். 19 காலி இடங்கள் ஆல் ஓவராக 20 விதமான பதவிகளுக்கு 1,376 காலி இடங்கள் இருக்கிறதா அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. அது என்னங்கிறத பின்னாடி நம்ம பார்க்கலாம். இப்போ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம ஏஜ் லிமிட் வந்து பார்த்துருந்தோம். எந்தெந்த வேலை வாய்ப்புக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத கொடுத்துருந்தாங்க. இதில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் ஒவ்வொன்றா ஏஜ் குரூப் வைஸ் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. எப்போ இந்த யூஆர்இடபிள்யூஎஸ் கேட்டகரினா எந்த வயதுக்குள்ளே வந்து நீங்கள் இருக்கணும் மேக்ஸிமம் அந்தங்கிறது தெளிவாக இதில் கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ண போகிறவங்க இதை மறக்காமல் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது உங்களுக்கு ஏஜ் லிமிட் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்னால் 5 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன், ஓபிசினா உங்களுக்கு 3 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன். இது இல்லாமல் முன்னாள் இராணுவத்தினர்னா உங்களுக்கு யூஆர்இடபிள்யூஎஸ்னா 3 வருஷம், ஓபிசினா 6 வருஷம், எஸ்சி எஸ்டினா 8 வருஷம் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன். உடல் ஊனமுற்றோர்ல யூஆர்இடபிள்யூஎஸ்னா 10 வருஷம், ஓபிசினா 13 வருஷம், எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்னால் 15 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் வாங்குறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் யாராவது அப்ளை பண்ணுறீங்க, விடோ ஆனவங்க, டிவோர்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செப்பரேட் ஆகிட்டீங்க பட் வந்து யாரையும் கல்யாணம் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி கேண்டிடேட்ஸ் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் இருக்கீங்க அப்படின்னா யூஆர்இடபிள்யூஎஸ்னால் 35 வயதினர் அப்ளை பண்ணலாம், ஓபிசினா 38 வரைக்கும் அப்ளை பண்ணலாம், எஸ்சி எஸ்டினா 40 வயதினர் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் நார்மலாகவே. சரிங்களா? இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஃபீஸ் பே பண்ணணும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீஸை அவங்க ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க நீங்கள் எக்ஸாமினேஷன் போய் எழுதுகிறப்போ. சரிங்களா? இப்போது எஸ்சி எஸ்டி உடல் ஊனமுற்றோர், முன்னாள் இராணுவத்தினர், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெண்கள், டிரான்ஸ்ஜெண்டர், இந்த இடபிள்யூஎஸ் கேட்டகரி இவங்கெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 250 ரூபா நீங்கள் பே பண்ணணும். கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் நீங்கள் எழுத போகிறப்போ அந்த 250 ரூபாயை அவங்க ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. பேங்க் சார்ஜஸை மட்டும் டிடெக்ட் பண்ணிவிட்டு மிச்ச காசை அவங்க ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி இந்த கேட்டகரி இப்போ நம்ம சொன்ன கேட்டகரிலாம் மிச்சம் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் 500 ரூபா பே பண்ணணும். அதில் 400 ரூபாயை நீங்கள் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் போகிறப்போ அந்த 400 ரூபாயை நீங்கள் ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. சரிங்களா? நீங்கள் இதை அப்ளை பண்ணுறப்போ ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்போ அந்த ஃபீஸை நீங்கள் ஆன்லைன்லேயே நீங்கள் பே பண்ணிக்கலாம். நீங்கள் ரிட்டன் எக்ஸாமினேஷன் போனப்போ நீங்கள் அந்த அமௌண்ட்டை அவங்க ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க, நீங்கள் ரிட்டன் வாங்கிக்கலாம். பட் அந்த டிடெக்ட் பண்ணுவாங்க எதுனா பேங்க்கில் சார்ஜஸ் மட்டும் அவங்க டிடெக்ட் பண்ணிவிட்டு மிச்ச அமௌண்ட்டை உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு எப்படி வந்து ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் ஆட்களை தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் வைக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா எப்படி வைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90 நிமிஷம் உங்களுக்கு 100 கொஸ்டின் கேட்குறாங்க. சரிங்களா? எதுலேருந்து கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் எபிலிட்டி, ஜென்ரல் அவேர்னஸ், ஜென்ரல் அரித்மெட்டிக், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், ரீசனிங், ஜென்ரல் சயின்ஸ். இந்த ப்ரொஃபஷனல் எபிலிட்டி மட்டும் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதுலேருந்து கேட்பாங்க. இந்த மிச்சம் 3 எல்லாத்துக்கும் காமனாக இருந்து கேட்பாங்க. சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சிபிடின்னு சொல்லுவாங்க, கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு வந்து வைக்கிறாங்க. அதுக்கான ஸ்கீம் இதுதான். படிக்க ஆரம்பிக்கிறவங்க இதை மட்டும் பண்ணிக்கோங்க. அதை முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. இந்த 2 ப்ராசஸ். ஒன்று கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அது முடிஞ்ச உடனே நீங்கள் வேலைக்கு போய்க்கலாம். பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப், டெம்பரவரியோ கான்ட்ராக்டோ கிடையாது. இந்த வேலைவாய்ப்புக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் குவாலிஃபிகேஷன் நர்சிங் சூப்பரண்டன்ட், இதுக்கு நீங்கள் டிஜிஎன்எம் படிச்சிருந்தாலும் சரி, இல்லை பிஎஸ்சி நர்சிங் படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். இரண்டாவது கார்டியக் டெக்னீஷியன், இதுக்கு நீங்கள் +2 பாஸ் பண்ணிக்கணும். என்ன குரூப்பில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சயின்ஸில் முடிச்சுட்டு டிப்ளமோ கார்டியாலஜி லேப் இன்வெஸ்டிகேஷன் முடிச்சிருக்கோங்க, அந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட், இதுக்கு நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சிருக்கணும். கிளினிக்கல் சைக்காலஜி இல்லை சோசியல் சைக்காலஜி படிச்சிருக்கோங்க, அப்ளை பண்ணிக்கலாம். இசிஜி டெக்னீஷியனுக்கான வேலைவாய்ப்பு, இதுக்கு நீங்கள் 12th முடிச்சுட்டு
கிராஜுவேஷன் சயின்ஸில் முடிச்சுட்டு கூடவே சர்டிஃபிகேட் கோர்ஸோ இல்லை டிப்ளமோவோ இல்லை டிகிரியோ பார்த்தீங்கன்னா இசிஜி லெபார்ட்டரி டெக்னாலஜி இல்லை கார்டியாலஜி டெக்னீஷியன் இல்லை கார்டியாலஜி டெக்னிக்ஸ் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். ஃபீல்டு ஒர்க்கருக்கு பார்த்தீங்கன்னா +2 சயின்ஸ் குரூப்பில் நீங்கள் படிச்சிருக்கீங்க பயாலஜி ஆர் கெமிஸ்ட்ரியோட அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். ஹெல்த் அண்ட் மலேரியா இன்ஸ்பெக்டர் கிரேட் 3 இந்த வேலைவாய்ப்பு பொறுத்தளவுக்கு நீங்கள் பிஎஸ்சி முடிச்சிருக்கணும். எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி வந்து நீங்கள் படிச்சிருக்கணும். அதில் மெயினாக கெமிஸ்ட்ரியாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கூடவே பார்த்தீங்கன்னா 1 இயர் டிப்ளமோ அப்படி இல்லைன்னா ஹெல்த் அல்லது சானிட்டரி இன்ஸ்பெக்டர் படிச்சிருந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா 1 இயர் நேஷ்னல் ட்ரேட் சர்டிஃபிகேட் என்டிசி பார்த்தீங்கன்னா ஹெல்த் சானிட்டரி இன்ஸ்பெக்டர் முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா லெபார்ட்டரி அசிஸ்டன்ட் கிரேட் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் 12th முடிச்சிருக்கணும் சயின்ஸ் குரூப்பில். கூடவே பார்த்தீங்கன்னா டிப்ளமோ மெடிக்கல் லெபார்ட்டரி டெக்னாலஜி படிச்சிருந்தாலும் சரி, இல்லை சர்டிஃபிகேட் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் லேப் டெக்னாலஜி படிச்சிருந்தாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். அதுக்கடுத்தது பர்ஃபெக்ஷனிஸ்ட் இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தளவுக்கு நீங்கள் பிஎஸ்சி முடிச்சுட்டு டிப்ளமோ பார்த்தீங்கன்னா பர்ஃபியூஷன் டெக்னாலஜி படிச்சிருந்தாலும் சரி, இல்லை பிஎஸ்சி முடிச்சுட்டு 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கார்டியோ பல்மோனரி ப்ளம்ப் டெக்னீஷியனில் நீங்கள் முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். ஃபிசியோதெரபிஸ்ட் கிராஜுவேட் ஃபிசியோதெரபிஸ்ட் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ரேடியோகிராஃபர் ஆர் எக்ஸ்ரே டெக்னீஷியன் இதுக்கு நீங்கள் 12th முடிச்சுட்டு டிப்ளமோ ரேடியோகிராஃபர் எக்ஸ்ரே டெக்னீஷியன் ரேடியோகிலிஸ்ட் டெக்னாலஜி படிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. ஃபார்மசிஸ்ட்டை பொறுத்தவரைக்கும் நீங்கள் 12th சயின்ஸ் குரூப்பில் முடிச்சுட்டு நீங்கள் டிப்ளமோ ஃபார்மசி படிச்சிருந்தாலும் சரி, இல்லை பேச்சுலர் டிகிரி ஃபார்மசி படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். டயாலிசிஸ் டெக்னீஷியன் இதுக்கு நீங்கள் பிஎஸ்சி முடிச்சுட்டு கூடவே பார்த்தீங்கன்னா டிப்ளமோ படிச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா 2 வருஷம் ட்ரைனிங் போயிருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். ஆப்டோமெட்ரிஸ்ட் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் பிஎஸ்சி ஆப்டோமெட்ரிஸ்ட் அப்படி இல்லைன்னா டிப்ளமோ ஆப்டோமெட்ரிஸ்ட் டெக்னீஷியன் படிச்சிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். லெபார்ட்டரி சூப்பரண்டன்ட் இதுக்கு நீங்கள் பிஎஸ்சி பார்த்தீங்கன்னா பயோகெமிஸ்ட்ரி மைக்ரோபயாலஜி லைஃப் சயின்ஸ் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி பயாலஜி படிச்சிருக்கோங்க அப்ளை பண்ணிக்கலாம். கூடவே டிப்ளமோ மெடிக்கல் லேப் டெக்னாலஜி படிச்சிருக்கோம். அப்படி இல்லைன்னா பிஎஸ்சி மெடிக்கல் டெக்னாலஜி லெபார்ட்டரியில் படிச்சிருக்கோங்க அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். டென்டல் ஹைஜீனிஸ்ட் இதுக்கு நீங்கள் டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் பயாலஜியில் முடிச்சுட்டு டிப்ளமோ இல்லை சர்டிஃபிகேட் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா டென்டல் ஹைஜீனிஸ்ட் படிச்சிருக்கணும். கூடவே பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் டென்டல் கவுன்சிலில் 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டயட்டீஷியனுக்கான வேலைவாய்ப்பு இதுக்கு நீங்கள் பிஎஸ்சி சயின்ஸில் படிச்சுட்டு போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ டயட்டிக்ஸ் படிச்சிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை பிஎஸ்சி ஹோம் சயின்ஸ் ப்ளஸ் எம்எஸ்சி ஹோம் சயின்ஸ் ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் படிச்சிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். கேத் லெபார்ட்டரி டெக்னீஷியனுக்கான வேலைவாய்ப்பு நீங்கள் பிஎஸ்சி அண்ட் டிப்ளமோ பார்த்தீங்கன்னா கார்டியாலிக் லேப் இன் கார்டியாலிக் ப்ரொஃபஷனல் கேத் லேப் ஒர்க் அப்படி இல்லைன்னா 2 இயர்ஸ் ஹவுசிங் ட்ரைனிங் முடிச்சிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் 10th நீங்கள் 12th சயின்ஸ் குரூப் முடிச்சுட்டு டிப்ளமோவோ டிகிரியோ பார்த்தீங்கன்னா ஆக்குபேஷனல் தெரப்பி படிச்சிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். ஆடியோலஜிஸ்ட் அண்ட் ஸ்பீச் தெரபிஸ்ட் இதுக்கு நீங்கள் கிராஜுவேட் முடிச்சிருக்கணும் BASLP படிச்சிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். ஸ்பீச் தெரபிஸ்ட் இதுக்கு நீங்கள் பிஎஸ்சி முடிச்சுட்டு டிப்ளமோ இன் ஆடியோ அண்ட் ஸ்பீச் தெரப்பி முடிச்சுட்டு 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா இந்த வேலைவாய்ப்புகளுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். சரி, ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறங்கிறத பார்க்கலாம் வாங்க. மக்களே பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் வெப்சைட். இது மூலிமா தான் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியும். ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட் சென்னை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் உள்ளே வந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே உங்களுக்கு இதுதான் இருக்கும். அதாவது பேராமெடிக்கல் போஸ்ட்டுக்கான வேலைவாய்ப்புக்கு ஓப்பனிங் டேட் 17 ஆகஸ்ட் 2024, க்ளோசிங் டேட் 16 செப்டம்பர் 2024 வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த இதில் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இங்கிலீஷில் வேணால் இங்கே இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க, ஹிந்தியில் வேணால் இங்கே ஹிந்தியில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இந்த பட்டனை யூஸ் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஏதாவது டவுட் இருக்குன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம ஒரு லைக் கொடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலிமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.